Fake news. Fake news is very rampant nowadays. Fake news. Fake, disgusting news. அனைவருக்கும் வணக்கம். மதுரை லோயோலா வலைக்காட்சி வழியாக உங்களை சந்திக்கிற நான் ஸ்டீபன். தடங்களுக்கு வருந்துகிறோம். 25 ஆண்டுகளுக்கு முன்பாக தூர்தர்ஷன் தொலைக்காட்சி மட்டுமே தனியாட்சி புரிந்த காலத்தில் அடிக்கடி கேட்ட சொற்கள் இவை. ஒளிபரப்பில் ஏற்பட்ட இடையூறுகளின் காரணமாகவும் அல்லது தொழில்நுட்ப காரணங்களுக்காகவும் பார்வையாளர்கள் குறிப்பிட்ட நிகழ்ச்சியை தொலைக்காட்சியில் தொடர்ந்து பார்க்க இயலாத சூழலில் தடங்களுக்கு வருந்துகிறோம் என்ற சொற்றொடர் பயன்படுத்தப்பட்டது. அச்சு ஊடகங்களில் குறிப்பாக நாளிதழ்கள், வார இதழ்கள், மாத இதழ்களில் ஏதேனும் தவறான செய்தி இடம்பெற்று விட்டாலும், தவறான பொருள் படும்படியாக அச்சுப்பிழை நேர்ந்து விட்டாலும் அந்த இதழின் அடுத்த பதிப்பில் அந்த குறைபாட்டை சுட்டிக்காட்டி வருந்துகிறோம், மன்னிப்பு கோருகிறோம், திருத்தம் என்று பதிவிடும் வழக்கம் இன்றும் கூட தொடர்கிறது. இது ஒரு நாகரிகமான செயல். இன்றைய தொலைக்காட்சி அலைவரிசைகளில் கூட இந்த பழக்கத்தை ஓரளவு பார்க்க முடிகிறது. ஆனால் சமூக ஊடகங்களில் இந்த நாகரிகத்தை நாம் அதிகம் காண முடியவில்லை. அதிலும் குறிப்பாக வாட்ஸ்அப், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக ஊடகங்களை பயன்படுத்துபவர்களில் பலர் தங்களை வெறும் ரசிகர்களாக, பார்வையாளர்களாக, நேயர்களாக, நுகர்வோர்களாக, வாசகர்களாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்பாளர்கள், ஊடகத்துறையினர் வேறு எங்கோ இருப்பதாக கருதி கொண்டிருக்கிறார்கள். உண்மை என்ன தெரியுமா? உங்களுக்கு கிடைத்த ஒரு தகவலை மற்ற ஒருவருக்கு முன்னெடுப்புதல் அல்லது ஃபார்வர்ட் செய்தாலே போதும். நீங்களும் தொடர்பாளர் தான், நீங்களும் ஊடகத்துறையினர் தான். எனவே மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எனப்படும் முன்னணி ஊடகத்திற்கு எந்தெந்த அறநெறியெல்லாம் அவசியம் என்று நினைக்கிறோமோ அவையெல்லாம் சமூக ஊடகத்திற்கும் பொருந்தும். சமூக ஊடகங்களை பயன்படுத்தும் நம் அனைவருக்கும் பொருந்தும். முன்னணி ஊடகங்களில் நடக்கும் அதே தவறுகள், அதே குறைபாடுகள் சமூக ஊடகங்களில் நிகழ்வதில்லையா? சொல்லப்போனால் ஃபேக் நியூஸ் எனப்படும் போலி செய்திகளை, பொய்யான செய்திகளை விரைந்து பரப்புவது சமூக ஊடகங்கள் தான். ஒரு பொய்யான செய்தியை ஃபார்வர்ட் செய்துவிட்டு அது பொய் என்று தெரிந்த பிறகும் அமைதி காப்பது எதற்காக? நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறில்லை என்று நமக்கு நாமே பாடம் கற்பித்துக் கொள்கிறோமா? நம்முடைய சமூக ஊடகத்திற்கு வந்த ஒரு பொய்யான செய்தி அல்லது தவறான செய்தி நாம் யாரும் திட்டமிட்டு பிறருக்கு அனுப்புவதில்லை. அந்த செய்தியின் தன்மையில் உணர்ச்சி வசப்பட்டு பரபரப்பாகி மற்றவர்களுக்கு முன் அனுப்புதல் செய்கிறோம். ஆனால் அந்த செய்தி பொய்யானது என்பது தெரிந்த பிறகும் நாம் அமைதி காப்பது என்ன நியாயம்? முன்னணி ஊடகங்கள் செய்கின்ற அதே தவறைத்தானே நாமும் செய்கிறோம். அப்படியானால் முன்னணி ஊடகங்கள் மீது வைக்கின்ற குற்றச்சாட்டுகள் நமக்கும் பொருந்தும் தானே? சமீபத்தில் 138 நாடுகளில் எடுக்கப்பட்ட ஒரு ஆய்வில் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் அதிகமான பொய் செய்திகளை பரப்புவதில் முதலிடத்தை பிடித்திருக்கும் நாடு எது தெரியுமா? நம்முடைய இந்திய நாடு. நாம் அனுப்பிய தகவல் பொய்யானது என்று தெரிந்த பிறகு அது யாருக்கெல்லாம் முன்னனுப்புதல் செய்தோமோ, எந்தெந்த குழுவில் எல்லாம் பகிர்ந்து கொண்டோமோ அங்கெல்லாம் அந்த செய்தியின் பொய்மையை சுட்டிக்காட்டி மன்னிக்கவும், தவறான தகவலை அனுப்பிவிட்டேன், அதற்காக வருந்துகிறேன் என்று மறுப்பு செய்தி வெளியிட்டால் எப்படி இருக்கும்? ஒரு சிறு முயற்சியை நாம் செய்து பார்க்கலாமே. மேலும் இது சமூக ஊடகங்களில் வளர வேண்டிய நாகரிகம். நான் ஒருவன் மட்டும் மறுப்பு செய்தி வெளியிடுவதாலோ, வருத்தம் தெரிவிப்பதாலோ போலி செய்திகளை, பொய் செய்திகளை ஒழித்துவிட முடியுமா என்ற கேள்வி எழலாம். ஒரு சிறு புள்ளியிலிருந்து தான் கோலம், சிறுதுளி பெருவெள்ளம். நண்பர்களே, ஊடகத்தில் மாறாதது என்று எதுவும் இல்லை. மாற்ற நினைத்தால் மாற்றலாம்.